எம்முன்னு ஒரு மாசு. அது வந்து ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்குது. படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஹரிசாண்டலுக்கு 30 டிகிரி ஆங்கிளில் வந்து எஃப்ன்ற ஃபோர்ஸை வச்சு அதை வந்து புல் பண்ணுறாங்க. அப்படி புல் பண்ணும்போது அந்த மாசுக்கும் ஹரிசாண்டல் சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 30 டிகிரி ஹரிசாண்டலில் எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து புல் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த படமாக இருக்கும். தட் மீன்ஸ் வந்து எம்ஜின்றது வந்து டைரெக்டாக கீழே பிடிச்சி இழுக்கும். அந்த எம்ஜிக்கு வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மேலே போகும். இப்போ இந்த 30 டிகிரி ஆங்கிளில் வந்து எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால மேல் நோக்கி பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு வந்து எஃப் சைன் தீட்டா கிடைக்கும். அதே மாதிரி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எஃப் காஸ் தீட்டா இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த எஃப் காஸ் தீட்டாக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மியூ இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் என், மியூ என். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேல் நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா என் ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா இருக்குது. அதுதான் வந்து கீழே வந்து எம்ஜி இழுக்குது. ஓகேங்களா? அப்போ அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது என் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப் இன்ட்டு சைன் 30 வரும். அப்போ வந்து அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா n ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எஃப்ஐ2 அப்படின்னு வந்து நிற்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஸ்மால் எஃப்ஐ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு எம்ஜி மைனஸ் எஃப்ஐ2 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர்.